என்னடா அதெல்லாம்? வண்டி நிற்கும் போது சில்லறை என்றனே இதுக்கே திருடியா? ஏன்டா உனக்கு இந்த தலையெழுத்து? என்னடா படம் சொல்றேன்? பெரிய உத்தியோகத்துக்கு மனு போட்டா பிஏ ரொம்ப கம்மின்றான். சரி பியூன் வேலையாவது தாயானாக்கா பிஏ ஜாஸ்தின்றான். அதுக்காக பிச்சை எடுக்கிறான். இதே பாட்டை மேடையில பாடினா கச்சேரி, வண்டியில பாடினா பிச்சை இல்ல சார். எப்படி? நான் வசதியா தான் இருக்கேன். வசதியெல்லாம் சரி, புழுக்கமா இல்ல? பிச்சை எடுக்கிறிய உனக்கு வெக்கமா இல்ல? மந்திரமூர்த்தி, இது என்னாச்சு? வேலையே கிடைக்காம வெறுத்து போய் வண்டிக்குள்ள போனால் போகட்டும் போடான்ட்டு கொஞ்சம் இழுத்தம்பா. 2 பயலுங்க சில்லறையை கையில் வச்சு அழிச்சுட்டான். சரி ரொம்ப நல்லதா போச்சு, இதையே வேலையா வச்சுக்குமென்னு. பரவாயில்ல, என் கூட வா, ஒரு நல்ல வேலையா தரேன். எவ்வளவு முன்னேற வேலை, எவ்வளவு சம்பளம் தருவேன்? ஆரம்பமே யூனியனா? டேய், நான் சைட் பிசினஸா ஒரு கடை வச்சிருக்கேன், அதை வந்து பாத்துக்க வாடா. என்ன கடை? வட்டி கடை. ஜாதி மத பேதம் இல்லாத ஒரே இடம் இதுதான்ப்பா. வாடா. டேய், வழியோட வாயண்டா. வழக்கம் வந்து தொலை. ஆண்டவரே, ஏன் கடை முதலாளிய காப்பாத்து. ஏழை ஜனங்களை எங்க முதலாளிகிட்ட இருந்து காப்பாத்து. குட் மார்னிங் இன்ஜினியர் சார். குட் மார்னிங். என்ன விஷயம்? இந்த ஸ்டாப் குவார்டர்ஸ் கடைசி பில்ல பாஸ் பண்ணாம வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க கையெழுத்து போட்டு அனுப்பிச்சாதானே நான் மேல இருந்து பணம் வாங்க முடியும். கடமையை செஞ்சுட்டு உரிமையை கேட்கணும் இல்லையா? இதுல சம்பந்தப்பட்ட தொழிலாளிகளுக்கு சம்பள பாக்கி வச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். சம்பளத்தை பூரா பட்டுவாடா பண்ணுங்க, நான் இந்த பில்லை கையெழுத்து போட்டு பாஸ் பண்ணிடுறேன். அது உங்களுக்கு சம்பந்தமில்லாத விஷயம்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் சட்டப்படி என் வேலைகளை கரெக்டா செஞ்சு முடிச்சுட்டேன். அந்த பில்லை நிறுத்தி வைக்க உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதிகாரம் எனக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதான் உங்க முடிவான பதிலா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. இந்த பில்லை நீங்க பாஸ் பண்ணலன்னா நான் மேலிடம் வரைக்கும் போக வேண்டி வரும். மேலிடம்னா? மந்திரின்னு வச்சுக்கோங்களேன். ஆஹா, நான் கடவுளோன்னு நினைச்சேன். வர்றேன். குட் மார்னிங். வா சத்யா, வா உட்கார். சத்யா, நான் 1 மாசம் லீவ்ல போறேன். சரி, ஏதோ அவசரமா பேசணும்னு போன்ல செய்தி வந்தது. சத்யா, நான் லீவ்ல போறதுனால என் பிளேஸுக்கு இன்னொருத்தர் வருவார். அவரால் உனக்கு ஏகப்பட்ட நச்சரிப்புகள் இருக்கும். அநேகமா இங்க இருக்க எல்லாருமே உன் மேல புகார் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? 1 2 இருந்தா உடனே சொல்லிடலாம். 90 இருக்கு, 900 இருக்கு. ஏதாவது ஒண்ணு சொல்ல. இந்த ஆபீஸ்ல இருக்கிறவங்க ஆயுத பூஜை கொண்டாடுறதுக்கு பெஞ்சு, தகரம், தார்பாய் இதெல்லாம் கேட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டியாமே. ஆமா, கொடுக்க மாட்டேன்னு தான் சொன்னேன். அவங்க என்ன சொந்த உபயோகத்துக்கா கேட்டாங்க? சாமி கும்பிட்டு தானே கேட்டாங்க. சாமி கும்பிடுறதுன்னா அவங்க வீட்டிலேயே கும்பிட்டுக்கலாமே. இதுக்காக சர்க்கார் பொருட்களை உபயோகப்படுத்தா சாமி கும்பிடணுமா? அதான் முடியாதுன்னு சொன்னேன். இதெல்லாம் காலங்காலமா நடந்துட்டு வர வழக்கம். காலங்காலமா ஒரு தப்பு நடந்துகிட்டே வருது, நான் அதை கண்டினியூ பண்ணுமா? இதெல்லாம் சின்ன விஷயப்பா. சத்யா, மனித வாழ்க்கையில அங்கங்க காம்ப்ரமைஸ் இருக்கணும். காம்ப்ரமைஸ்? ஆமா, விட்டு கொடுக்கிற மனப்பான்மை வேணும். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? கரப்ஷனுக்கு மறைமுகமான பெயர் தான் காம்ப்ரமைஸ். ஊழலுக்கு இன்னொரு பெயர் தான் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை. லஞ்சத்துக்கு நாசுக்கான பெயர் தான் காம்ப்ரமைஸ். சத்யா, ஒருத்தனால உலகத்தை திருத்திட முடியாது. பெரும்பான்மையானவர்கள் அபிப்பிராயத்துக்கு ஒத்து போனாதான் நாம வாழ்க்கையில முன்னேற முடியும். ஓஹோ, உனக்கு மேல் அதிகாரிங்கிற முறையில ஒண்ணு கேட்கிறேன். கான்ட்ராக்டர் மந்திரமூர்த்தி பில்ல ஏன் இன்னும் பாஸ் பண்ணாம வச்சிருக்கேன்? எல்லாத்தையும் தெளிவா நான் இன்னைக்கு லெட்டர்ல எழுதிருக்கிறேன். நாளைக்கு தபால வந்துச்சு. தொழிலாளிகளுக்கு மந்திரமூர்த்தி சம்பள பாக்கி கொடுக்க வேண்டி இருக்குங்கிறதுக்காக நீ அந்த பில்ல பாஸ் பண்ணாம வச்சிருக்கிறேன்னு கேள்விப்படுறேன். அது உண்மையா? ஆமா. நம்ம பிளான் படி வேலை நடந்திருக்கா இல்லையான்னு தான் நாம பார்க்கணும். மற்றவங்க விஷயத்தை பத்தி நாம ஏன் கவலைப்படணும்? நடந்தது நம்ம வேலை, ராப்பால வேலை செஞ்சது தொழிலாளிங்க. அது எப்படி மத்தவங்க வேலையாயிடும்? சர்க்கார் அதிகாரிக்கும் கான்ட்ராக்டர் கொடுக்க வேண்டிய சம்பள பாக்கிக்கு என்னப்பா சம்பந்தம்? சர்க்கார் அதிகாரிங்கிறவன் முதல்ல மனிதன், அப்புறம் தான் அதிகாரி. எங்கெல்லாம் அநீதி நடக்குதோ அங்கெல்லாம் நான் என்னுடைய குரலை எழுப்புவேன். அத்தனை தொழிலாளிகளை ஏமாத்திட்டு கான்ட்ராக்டர் பணத்தை சுருட்டிட்டு ஓடிட்டானா? அதை பத்தி நமக்கு என்ன? தொழிலாளிகளுக்கு குறை இருந்தா கோர்ட்டுக்கு போகட்டும். கோர்ட்டுக்கா? கைக்கும் வாய்க்குமே பத்தாம கஷ்டப்படுற தொழிலாளிங்க எப்படி சார் கோர்ட்டுக்கு போக முடியும்? பெரிய லட்சாதிபதிகளை எதிர்த்து மாசக்கணக்கா வருஷக்கணக்கா கூலிக்காரங்களால எப்படி கோர்ட்ல போராட முடியும்? நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க சார். அவங்களுக்கு நியாயமா சேர வேண்டிய கூலியை கூட நாம வாங்கி கொடுக்கலன்னா அப்புறம் தர்மம் எங்க இருக்கு, நியாயம் எங்க இருக்கு, உண்மை எங்க இருக்கு? அப்புறம் எதுக்காக சார் ஒரு நாளைக்கு 10 தடவை சத்தியமேவ ஜெயத்தேன்னு கூப்பாடு போடுறோம்? வாய்மையே வெல்லுன்னு ஆபீஸ்ல போர்டு வேற மாட்டி வச்சிருக்கிறோம். அதை கழட்டி தூக்கி வெளியே எறிஞ்சிட வேண்டியதானே? சத்யா, நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்க. அந்த கான்ட்ராக்டருக்கு அரசியல் வட்டாரத்தில் நிறைய செல்வாக்கு இருக்கு. நமக்கு ஏப்பா வீண் வம்பு?
எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு சார், நான் வரேன். சத்யா, சட்டப்படியோ நம்ம விதிமுறைகளின் படியோ அந்த பில்லு கரெக்டா தான் இருக்கு. அதை பாஸ் பண்ணி உன் கடமையை நிறைவேற்ற போறியா இல்லையா? அந்த பில்லை நிறுத்தி வைக்கிறதா என்னுடைய கடமைன்னு நினைக்கிறேன். I see. உனக்கு மேலதிகாரிங்கிற முறையில நான் அந்த பில்லை பாஸ் பண்ண வேண்டியிருக்கும். அஃப்கோர்ஸ் யூ ஹவ் காட் எவரி ரைட். அந்த கண்ட்ராக்டர் ரொம்ப செல்வாக்குள்ளவர், உனக்கே இந்த வம்பு. நியாயமும் அநியாயமும் மலைகள் மாதிரி மோதும் போது இடையில மாட்டிக்கிட்டவன் இவன் தான். சிக்கல்ல மாட்டாம நழுவிட்டு போகத்தான் ரஞ்சனுக்கு தெரியுமா. பிரச்சனையை சமாளிக்க வேண்டிய கட்டம் வந்தப்போ அதையே ஒரு பிரதட்சம் பண்ணிட்டா. வேண்டாண்டா கார்பரேஷன் சுத்துறா வச்சுட்டப்ப தலைவராக இருக்க போறியா? நல்ல ஆளு நீ, கடைக்குள்ளார காலை வச்சாலும் ஆளே அடங்கு கொடுத்துருவீங்க. உன்னெல்லாம் சராசரி ஏத்த முடியுமா? இந்த துலாபாரம் தாங்காது. ஏன்டா வீணா கட்டு போறீங்க? பச்சை இதே பழக்கமா இருந்த கடைசியில பிச்சை தான் எடுப்பேன். யாராங்க 3ஆவது அடவு முடிச்ச தாவலையை மூக்கிறத வந்திருக்கிறேங்க. வெச்சனை மூட்டத்துக்கு வந்துருக்கியா? ரசீதை பண்ணா இந்த அது புத்திசாலித்தனம். பேர் பச்சை சொன்ன முனியாண்டி வேலாயுதம் அமாவாசை. தல்றா தல்றா தள்ள மாட்டான், நாம தான் தள்ளிக்கணும். அமாவாசைன்னு கரெக்டா ஐயர் வந்துட்டானே. 21 ரூபா கொடு. எடு, கொடுத்துட்டு ஐயர்கிட்ட அந்த வெள்ளி பாத்திரத்தை வாங்க. அவன் தான் அசைடு சொல்றானா, இவனு வந்துட்டான். போடா உன் காய்ச்சி வேடா, போடா இந்த ரசீதை உள்ள கொடுத்துட்டு பொருளை வாங்கிக்க. அப்பா ஒழிஞ்சான். என்ன சாமி இது? சந்திரமண்டலத்திலேயே கார வச்சுக்கிட்டா, இப்ப போய் ஒத்திக்கிடா தள்ளிக்கிடான்னு. சந்திரமண்டலம் இறங்கி நீ பாத்தியா? போட்டோவே பிடிச்சு காமிச்சிருக்காங்களா? அது சந்திரன் போட்டாலும் உனக்கு தெரியுமா? உங்களை சொல்லி குத்தம் இல்ல. சரி சரி, இந்தா இதை வச்சுட்டு ஒரு 30 ரூபா கொடு. பையன் ஓட்ட பண்ணிட்டு ஜெயிக்கிறா. ஆமா, அதை எடுத்துட்டு நீங்க ஓடியாந்துட்டீங்க. அவனுக்கு தெரியாம அவன் என்ன பண்ணுவான்? அவன் ஜாதகப்படி அப்பனுக்கு வெள்ளி வெள்ளியா சம்பாதிச்சு குடுக்கணும்னு இருக்க. உங்க ஜாதகப்படி அதை கடையில கொண்டு போய் வைக்கணும் இருக்கிற. ரொம்ப தமாஷா பேசுறேன். 30 ரூபா கொடு. 30 வராது, 25 ரூபா தான் கொடுப்பேன். வட்டி போக 22 புடி. சரி எடு. நல்ல நோட்டா? நல்ல தீட்டு நோட்டு. என்ன சொல்ற? தோட்டி கொடுத்த நோட்டு. நோட்டு கேரா தீட்டு. தள்ளு தள்ளு. அவனை மாத்திரம் அப்படி தள்ளி நீங்க அவன் கொடுக்குற பணத்தை மாத்திரம் இப்படி தள்ளுன்றீங்க. எல்லாம் உங்க சௌகரியத்துக்கு வியாக்கியானம் பேசிக்கிங்க. சும்மாவா சொல்றாரு எங்க முதலாளி பணத்துக்கு குலம் கோத்திரம் ஒண்ணுமே கிடையாதுன்னு? ஆமா, இத கடையில வைக்கிற அளவுக்கு என்ன அவ்வளவு மூட? வெள்ளி கப்பு, இன்னைக்கு கவர்னர் கப்பு. பையன் ஓட்ட பந்தயம், அப்பன் குதிரை பந்தயமா? அவன் வாங்குறான், இவர் விடுறாரு. கையெழுத்து. ஏடா அவன் பக்கத்திலே எழுதி சொல்ற, அடுத்த பக்கத்துல எழுதுறா. அந்த 22 கூட இல்ல, அவன் பக்கத்துல எழுதுறேன். போ. வணக்கம் சார். வணக்கம். என்ன கோபால், சௌக்கியமா? நல்ல சௌக்கியம் சார். என்னது? ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ். என்ன சார் உங்க பிரயாணம்லாம் எப்படி இருந்தது? கோடை காலத்துல கொடைக்கானல்ல இருந்துட்டு வந்திருக்கேன். கேட்கணுமா? திரும்பி வரவே மனசு இல்ல. இங்க என்ன விசேஷம்? வேற என்ன விசேஷம் சார்? எல்லாம் உங்க ஃப்ரெண்டு விசேஷம் தான் பெரிய விசேஷம். என்ன சொல்றீங்க? நீங்க லீவ்ல போயிட்டீங்க. சத்யா சார் எல்லார்ட்டையும் முறைச்சிட்டு போயிட்டாரு. இங்க வந்து பெரிய அதிகாரி கிட்ட கூட தகராறு பண்ணிட்டார் சார். பத்தாக்குறைக்கு உடம்பு வேற சரியில்லை சார். ரொம்ப சீரியஸா போயிடுச்சு. ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. 3 மாசம் லீவு கூட கொடுத்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் சார். ரஞ்சன், மரியாதை குறைவுன்னு நினைச்சுக்காத. என்னடா சொல்லாம கொள்ளாம வந்து படுத்துக்கிட்டேன். வியாதிக்கு மருந்து தேடி போறவன் விளம்பரத்தோடையா போவா? என்ன வியாதின்னு டாக்டர் சொல்றாரு? என்னமோ ஒண்ணு. நாம எவ்வளவோ லேபர் ஸ்ட்ரைக் பார்த்துருக்கிறோம் இல்ல, அந்த மாதிரி என்ன அவயவங்கள் வேலை செய்ய மறுத்துட்டு எத்தனையோ மிஷினர் வருது இல்லையா, புதுசா வாங்குற மிஷின்ல கூட. அது போல மை கிட்னி இஸ் ஃபெயிலிங். உங்க நண்பர் தன் உடல்நலத்தை பத்தி அக்கறை எடுத்துக்கிட்டதாகவே தெரியல. ரொம்பவும் முத்தி போன ஸ்டேஜ்ல தான் இங்க வந்து சேர்ந்திருக்காரு. டாக்டர், நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ஐ எம் வெரி சாரி மிஸ்டர் ரஞ்சன். இந்த நிலையிலும் மறைச்சு பேசுறது சரியில்லைன்னு நினைக்கிறேன். கடைசி முயற்சி டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் கிட்னி. அப்படின்னா எல்லாருக்குமே 2 சிறுநீரகம் உண்டு. அதுல 1 பழுதடைஞ்சாலும் உயிர் வாழ முடியும். ஆனா உங்க நண்பருக்கோ 2மே கெட்டு போயிருக்கு. இந்த நிலையில யாராவது சிறுநீரகத்தை தானம் செய்ய தயாராயிருந்தா அது சத்யாவுக்கு பொருத்தலாம். ஆனா அதுக்கு யார் சம்மதிக்க போறாங்க? நான் அவசரமா ஒருத்தருக்கு டெலிபோன் பண்ணணும், பண்ணிட்டு வந்துடுறேன். டாக்டர், அதுக்கு சம்மதிக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க என்ன பணம் கேட்டாலும் கொடுக்க தயாரா இருக்கு. அப்ப நீங்க? நான் செக் புக்கை எடுத்துட்டு வந்துடுறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரையும் கொடுக்க தயாரா இருந்தவங்க நாங்க. இப்ப இப்படி ஆயிட்டோம். டாக்டர்,
இதனால வரைக்கும் என்னால யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது. என்னுடைய அவயவங்கள்ல ஒண்ணு ஒருத்தருடைய உயிரை காப்பாத்துதுன்னா அதுக்கு நான் ரெடி டாக்டர். உங்க பேர் என்ன? ராஜ்பாபு. ரொம்ப நாளைக்கு உங்க பேரை ஞாபகத்துல வச்சுக்கிறேன். ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்றீங்களா? அது சாத்தியமா இல்லையான்னு சொல்றதுக்கு முன்னாடியே உங்க நண்பர்கள் 2 பேர் நழுவிட்டாங்க. மிஸ்டர் சத்யா இப்ப இருக்கிற நிலைமையில ஆபரேஷனை தாங்கிக்கு வராங்கிறதே யோசிக்க வேண்டிய விஷயம். பாபு, ஏன்பா? ஐயோ, ஏன் சார்? ஒரு முக்கியமான விஷயம். என்ன பட்டி கடையை மூட போறீங்களா? நம்ம சத்யாவோட மனைவி காஞ்சனா இல்ல, அவங்க நம்ம வீட்லயே தங்கிக்கலாம்னு சொல்லி கூட்டு வாப்போம். அடையாண்டா வச்சு ஏன்பா? ஐயோ, ஏன் சார்? ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துலயே நம்ம வீடு இருக்கு. அடிக்கடி அந்த அம்மா சத்யாவை பார்க்கறதுக்கு சௌரியமா இருக்கும்ல, அதனால பாப்போம். வேற ஒண்ணும் உத்தேசம் இல்லையே. அடே, சொன்னதை பேபி. காஞ்சனா, நீ உண்மையை ஒழிக்காம சொல்லு. என் முகத்துல நீ சாவ பார்க்கல? இல்லைங்க, சாந்தத்தை தான் பாக்குறேன். சாவலதாம்மா சாந்தம் வரும். அப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இல்ல காஞ்சனா, எனக்கு என்னவோ யமனே இந்த ரூமுக்குள்ள வந்துட்ட மாதிரி தோணுது. அது வெளியில போய்கிட்டு இருக்கு, நான் பார்த்தேன். அம்மா, பக்கத்து வார்டில் இருக்கிற பேஷண்ட் உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னார். உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவரா? எனக்கு இவரை தவிர வேற யாரையும் தெரியாதுப்பா. இப்போ ஒரே ஒரு நிமிஷம் பேசணும்னு சொன்னாருமா. காஞ்சனா, ஆஸ்பத்திரிக்கு வந்தவங்க வேடிக்கை பேசவா கூப்பிடுவாங்க? வேதனையை சொல்லத்தான் கூப்பிட்டுருப்பாங்க. போய் பார்த்து வா. போம்மா. வா பேபி, வா. எப்படிம்மா இருக்க? என்னம்மா, பல வருஷங்களுக்கு அப்புறம் சந்திக்கிறோம், ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற. குற்றத்துக்கு தண்டனையும் குணத்துக்கு உயர்வும் இருக்கிறதுனாலதான் உலகம் இன்னும் அழியாம இருக்குது. இந்த கையால தான் உன்னை தொட்டேன், அது விளங்காம போயிருச்சம்மா. அவரே திருந்திட்டாரே, நீ திருந்திட்டியான்னு கேட்கிற மாதிரி என்ன பாக்குறியா? முடியலம்மா. ஆனா உங்க அப்பா ரொம்ப நல்லவர். நல்லதுலயும் கெட்டதுலயும் என் கூடவே இருந்த ஒரே நண்பர் இவர்தான். உன்னை பத்தி இப்பதாம்மா விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் செய்த பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் தேடணும்னு தான் உன்னை கூப்பிட்டு அனுப்பிச்சேன். பேபி, குழந்தை எங்கே? அவனை பார்க்க முடியுமா? அந்நியர்களோட அவன் பேச மாட்டான், பழக மாட்டான்.